திரும்ப ஒரு டீட்டெயிலான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அது வந்து விஜயை வந்து ஒரு ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், ஆமா, அதை விமர்சித்து அறிக்கை கொடுத்தாரு. வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப ஒரு ஃபேப்ரிகேட்டடான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சாயம் பூசப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இது மாதிரி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பயங்கரமா எடுபடும். இவர் வழக்கமா விஜய் வந்து எல்லாத்தையும் மாமா அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. விஜய் மாமா அப்படின்னு சொல்றத வந்து ஒரு திட்டமிட்டு இன்சல்ட் பண்றாங்க. நேரு மாமா மாதிரி ஒரு விஜய் மாமா. ஆமா, நேரு மாமாவுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜய் மாமாவுக்கு குழந்தைங்களை பிடிக்கும், குழந்தைங்களுக்கு விஜய் மாமாவை பிடிக்கும். அதனால மாமா உங்களுக்கு சீர் கொடுக்கிறார் அப்படின்னு ஒரு காட்டுறதுக்காக ஒரு சிம்பல். அந்த மாமாவுக்கு தான் ஆப்பு வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள். நேருவோட சொன்னீங்க, நேரு 11 வருஷம் இந்த நாட்டுக்காக ஜெயிலில் இருந்திருக்காரு சுதந்திர போராட்டத்துல. பட் ஆனா விஜய் அவர்கள் அது அப்படி கிடையாது. இதுல திருமாவோட அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிக்கையா பாக்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 4,41,667 குழந்தைகள் வந்து அரசு மருத்துவமனையில வந்து பிறக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல 56% அரசு மருத்துவமனையில பிறக்குது. இந்த 4,41,000 குழந்தைகளுக்கும் ஒரு ஆண்டுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க ஒரு கிராம்ல மோதிரம் போட்டீங்க அப்படின்னா 755 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 756 கோடி எக்ஸாக்டா செலவாகுது. இந்த செலவை நீங்க வேற மாதிரி பண்ணலாமே அப்படிங்கிறதா அவருடைய முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. இது வந்து ஒரு நியாயமான விஷயமா தான் எனக்கும் தோணுது. ஆக்சுவலா தாய் மாமன் சீர் அப்படிங்கிறதே வந்து ஒரு அடிப்படையில் இப்ப நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு நிறைய விஷயங்களை கொண்டாடி இருக்கிறோம். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை, அது உரிமை தொகை பாராட்டி இருக்கிறோம். விலையில்லா பேருந்து மகளிருக்கு அப்படிங்கிறத பாராட்டி இருக்கிறோம். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற பேர்ல மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்ததை பாராட்டி இருக்கிறோம். பெண் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததை பாராட்டி இருக்கோம். மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்துல யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பணம் கொடுத்தது, யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு பணம் கொடுத்ததை பாராட்டி இருக்கிறோம். பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்ததை பாராட்டி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள் கொடுத்ததை பாராட்டி இருக்கிறோம். இது எல்லாத்தையும் பாராட்டணுங்க. ஏன் விஜய் ஒண்ணு கொடுக்குறாரு அப்படின்னு ஒன்னே எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த சீர் சனத்தை இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒரு பிற்போக்கு மனநிலையோடு அப்ரோச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் பிரச்சனை. என்னன்னா, நீங்க இப்ப நம்ம சொன்ன எல்லா திட்டங்களுமே ஏதோ ஒரு வகையில சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துறது அல்லது எதிர்காலத்தை நோக்கின பார்வையை கிரியேட் பண்றது. சோசியல் ஜஸ்டிஸ் பார்வை அப்படிங்கிறது நீங்க இன்னும் வேகமாக ஓடுவதற்கு, நீங்க செஞ்சுட்டு கூடிய வேலையை இன்னும் திறம்பட செய்யறதுக்கான ஒரு உந்துதலாக தான் இந்த 1000 ரூபாய். இப்ப விலையில்லா பேருந்து அப்படிங்கிறது பெண்களை வேலைக்கு போறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு கருவி. அவங்க வேலைக்கு போறதுக்கு தூண்டுறது அல்லது ஏற்கனவே வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்களுடைய சேமிப்பை அதிகமாக்குகிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு பெரிய உரிமை இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு இன்சிடென்ட்டோட அந்த 1000 ரூபாய் விஷயத்தை நான் சொல்ல வர்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் இருக்கும். நான் ரெட் ஹில்ஸ்லேருந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்து அழுதுகிட்டே போனாங்க. நான் நிற்க வச்சு ஏம்மா அழுது பண்ண, வீட்டில் சண்டை வந்துச்சு. எங்கே போறீங்கன்னு கேட்டால் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன். அது நீங்கள் பஸ் பிடிச்சி போக வேண்டியதானே அப்படின்னா, பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஒரு கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு நான் கிளம்பி பைக்கில் வந்துட்டேன். அப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு நான் உண்மையிலே யோசித்தேன். இப்போ ஒரு பெண்ணு வீட்டில் கணவன் குடிக்கிறான், பிரச்சனை பண்ணுறான், அவனால் ஒரு பெரிய தொந்தரவாகுது. அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கையில் காசு இல்லை. குறைஞ்சபட்சம் பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ ஒரு விடுதலையை திறந்து விடுது. டக்குன்னு இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயமா டக்குன்னு பஸ் ஏறி அவங்க வாட்டுக்கு போயிருப்பேன். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் போகிறது வந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு காசு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் இல்லை அவங்களுக்கு. எப்படினாலும் டிராவல் பண்ணலாம், நமக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்த பசங்களுக்கு அவங்க காலேஜ் சேராம போயிடக்கூடாது. இப்போ காலேஜ் சேர்ந்தா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 12,000 கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏதோ ஒரு செலவுக்கு பயன்படுத்தலாம். அல்லது பிரைவேட் காலேஜில் சேர்ந்தா கூட அதை ஃபீஸில் ஏதோ ஒரு பர்சன்டேஜாக அதை பயன்படுத்திக்கலாம். இப்படி அதுலலாம் ஒவ்வொரு திட்டத்திலையுமே ஒரு விஷயம் இருக்கு. மிக்சி கிரைண்டர் கொடுத்ததுல கூட பார்த்தோம்னா பெண்களுடைய வீட்டு வேலையை பெருமளவுக்கு குறைக்கிறது அப்படிங்கிறது மிக்சி கிரைண்டர். ஆமா, ஆக சிறந்த கண்டுபிடிப்பு உலகத்துல அப்படின்னா பெண்களுடைய வேலையை குறைச்சதுல மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் முக்கியமான இடம். ஆமா, மிக்சி கிரைண்டர் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு டெய்லி நம்ம இட்லி தோசைன்னு சாப்பிட்டு வரோம். உட்காந்துட்டு மாவு ஆட்டிட்டு இட்லி கடை தனுஷ் மாதிரி காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் ஆட்டிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாருங்க. இதுல நிறைய பேர் பிற்போக்கான ஆட்கள் இருக்காங்க. பெண்கள் வந்து இந்த வேலையெல்லாம் செய்யாதனாலதான் அவங்க வந்து உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை விடுவாங்க. நீ செய்ய வேண்டியதானே.
ஸோ இப்போ இதுல வந்து முக்கியமா நீங்க சொன்னது ஆகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல இந்த வாஷிங் மிஷினு. நான் வாஷிங் மிஷின் ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வேலையை அது வந்து மிச்சம் பெரிய பெரிய அளவிலான வேலையை மிச்சம் பண்ணுது. அவங்களுடைய உடல்நிலைக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். பாத்திரம் கழுவணும், சமைக்கணும். அது துணி அப்படி மொத்தமா போட்டுன்னு வச்சுங்களேன், இதை பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆயிடும். ஆமா, அது உள்ள போட்டு தண்ணியை திறந்து விட்டா அது பாட்டுக்கு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிரு, காய போட்டு எடுத்து வச்சா சரி. அது உண்மையிலேயே வந்து இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்மள அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துது. ஆமா, இப்ப பெண்கள் வந்து மாவாட்ட தேவையில்லை, உட்காந்துட்டு அம்மியில அரைக்க தேவையில்லை, உட்காந்து துணியை கையால 2 மணி நேரம் துவைக்க தேவையில்லை. இதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஃப்ரீ ஆகுது. அப்ப அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த இடத்துல உருவாகுது. பெண்களுடைய இது வந்து முன்னேற்றத்துக்கு நகருது. அப்ப இந்த திட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில சமூகத்தையும் பெண்களையும் குடும்பங்களையும் வந்து முன்னோக்கி பார்க்க வைக்க திட்டங்களாக, முன்னோக்கி நகர்த்துற திட்டங்களாக இருந்தது. ஆனா இது இந்த தாய்மாமன் சீர் அப்படிங்கிறது நம்ம தாய்மாமன் சீர் சுமந்து அதேதான் திருப்பி பழச நோக்கி நம்மள பின்னாடி இழுத்துட்டு போறோம். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த காலகட்டத்தில் கூட தாலிக்கு தங்கம், இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் அறிக்கையில வந்து குலவிளக்கு திட்டம், இப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து பெண்களை வந்து திரும்பவும் நீங்க வந்து திருமணம் குடும்ப பந்தத்துக்குள்ள நிறுத்துவதற்கான ஒரு உளவியல். அது ஆக்சுவலா என்னன்னா, குழந்தை பெத்தா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு மட்டும் சொல்லல, எத்தனை குழந்தை பெத்தாலும் மோதிரம் உண்டு. இப்ப நிறைய குழந்தை பெத்துக்க தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுக்கு. பெண்களை குழந்தை பெத்துக்கூடிய பெண்களை வந்து குழந்தை பெத்துக்கிற மிஷின்களாக ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த திட்டம் பயன்படுமே தவிர அதை தாண்டி ஒரு என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இதுல இருக்காது. இல்ல கிடையவே கிடையாது. அந்த பழைய பண்பாட்டு கூறுகளை வந்து திருப்பி திணிக்கிறது பெண்கள் மேல. தாய் மாமன் சீரு, அண்ணன் வீட்டுல இருந்து உனக்கு சீரு கொடுக்குறேன், எந்த வரதட்சணையும் சீரும் வந்து தவறு அப்படின்னு சமூகம் இவ்வளோ நாளாக கேம்பெயின் பண்ணிட்டு வந்ததோ அதை வந்து உங்கள் வீட்டில் கொடுக்கலன்னா என்ன, நான் இருக்கிறேன், அண்ணன் கவர்மெண்ட்லேருந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பழமையை புகுத்துற வேலையை வந்து இந்த திட்டம் செய்கிறதுனால தான் மற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸோட இதை ஒப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வருது. அதனால தான் திருமாவளவன் அவர்களும் பார்த்தோம்னா இது வேண்டாம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படையாக முன் வச்சிருக்கிறார். முதல் அரசியல் கட்சி தலைவர் இந்த திட்டம் வேண்டான்னு சொன்னதுல திருமாவளவன். பெண்களை முதல்ல வந்து இந்த தங்கம் சார்ந்த சொத்துடைமை பெண்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆண்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து முதல்ல கட் பண்றது தான் சமூக நீதியினுடைய மையமே. நீ உங்க அம்மா வீட்டுல போய் நகை வாங்கிட்டு வா, நீ உங்க அப்பா வீட்டுல போய் ஏதாவது பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து தவறானது. இப்ப நீங்க திரும்பவும் அந்த நகையை நான் தர்றேன் ஏதோ ஒரு வகையில திரும்பவும் அவங்கள வந்து ஒரு பிணைப்புக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். திருமா அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 56% தான் வந்து அரசு மருத்துவமனையில பாக்குறாங்க, 44% வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டத்துல அரசு மருத்துவமனை வேண்டாம், தனியார் மருத்துவமனைக்கு போனா அங்க வந்து தாயும் சேயும் பத்திரமா இருப்பாங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க இல்லையா, ஒரு முக்கியமான உளவியலை உருவாக்குறாங்க. ஆனா அரசு மருத்துவமனையிலேயே பெஸ்டா பாக்குறாங்க. என் குழந்தை எல்லாம் அரசு மருத்துவமனையில பிறந்தப்போ உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா பார்த்தாங்க. ரொம்ப நானே வந்து ஆச்சரியப்பட்டு போனேன். ஸோ அப்போ இந்த உளவியல்ல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பெண்களை இப்போ தனியார்ல வைத்தியம் பார்க்குறவங்கள அரசுக்கு கொண்டு வர்றது நல்ல சிஸ்டம் தான், தப்பே கிடையாது. பட் ஆனா அரசுக்கு கொண்டு வரும்போது நீங்க அரசு சிஸ்டத்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண போறீங்க அப்படிங்கறதான் முக்கியம். அதுதான் இங்க நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா, நீங்க ஆல்ரெடி வந்து அரசுல கட்டமைப்பு இல்லையான்னு கேட்டா இருக்கு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல சிறப்பான கட்டமைப்பு அரசுல இருக்குது. எல்லா கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாவே இருக்குது. ஆனா இல்லாத ஒண்ணு என்ன அப்படின்னா, அங்க வந்து டாக்டர் பற்றாக்குறை, மருத்துவ பணியாளர் பற்றாக்குறை. அதுல 2 இருக்கு. அதை பத்தி கூட எவ்வளவு ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டுல இருந்து கட்டி இருக்கிறாங்க, ஆனா மருத்துவ பணியாளர்கள்ங்கிறது பெரிய அளவுல உயர்த்தப்படல. நீங்க வந்து அர்பன் வேற மாதிரி இருக்கு, ரூரல் வேற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வந்து ஃப்ரண்ட் லைன்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல வந்து தென்காசியை மையமா வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தென்காசி ஃபேக்டர் பத்தி சொல்றாங்க. ரூரல்ல ஸ்டாஃப் ஷார்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது ஏற்கனவே திமுக அரசுக்கே ஒரு பலவீனமா அமைஞ்சது. திமுக அரசுல வந்து செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப கான்சியஸா பார்க்கணும். இதுல குறிப்பா அந்த தங்க மோதிர திட்டத்துல நேத்து ஹிந்துல கூட செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, டிஎன்எம்சி சொல்லக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, வழக்கமா இந்த மாதிரியான திட்டங்களை வந்து ட்ரெஷரியில இருந்து டீல் பண்ணுவாங்க, அல்லது இந்த வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, இந்த மாதிரி துறைகள் டீல் பண்ணும்.
இதை வந்து நேரடியா வந்து மெடிக்கல் சர்வீஸ் கமிஷன்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்க வேலை என்னன்னா மருந்துகளை, குவாலிட்டியான மருந்துகளை செலக்ட் பண்ணி அதுக்கான டெண்டர் வச்சு அதை வாங்குறது அவங்களோட வேலை. இனிமே அவங்க தங்க நகைகள் வாங்க போறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை வந்து இப்படி மாத்துறாங்க அப்படின்னு. இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு தொகை அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 முதல்ல கொடுக்குறாங்க கட்டுக்கட்டா. அது இல்லாம ஒரு 4,000 வந்து நியூட்ரிஷன் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இது தேவை, பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு இது தேவை. ஸோ இதை கொடுக்கறது ரொம்ப இருக்கு. ஆக்சுவலா அந்த 14,000ங்கிறது ரொம்ப ரேரா வந்து மொத்தமா கையில கொடுப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. எப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு மாசத்துக்கு 4,000, இன்னொரு மாசம் 4,000, இன்னொரு மாசம் 4,000 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்கும்போது என்னன்னா, அது வந்து குழந்தை நீங்க அரசு மருத்துவமனையில ₹1 கூட இல்லாம தான் உங்களுக்கு வந்து சிகிச்சை முடியும். ஆனா அதுக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கான செலவுகள் இருக்குல்ல, குழந்தைய வந்து நல்லா வளர்க்கறதுக்கு, குழந்தைய கேர் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைய மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அந்த 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்கறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு மெயின்டைன் பண்றதுக்குங்கிறதுக்கு சில செலவுகள் பிடிக்கும். அப்ப குழந்தைய வந்து அந்த மட்டர்னல் அந்த டெத்துங்கிறது இருக்குல்ல, அந்த குழந்தை போறது மொர்டாலிட்டி ரேட்டு, அது வந்து பிறக்கும் போது இறக்குறதுங்கிறது ஒரு டைப்பு, பிறந்து சில மாதங்கள்ல இறக்குறது அப்படிங்கிறதும் இன்னொரு டைப். அப்ப இத மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து செலவுக்கு பணம் தேவைப்படுங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸுக்கு தொடர்ச்சியா ஒரு பார்ஷியலா பணம் கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் ஆனா தங்க மோதிரம் கொடுக்கறது தான் பிரச்சனை. மோதிரம் கொடுக்கறது அப்படிங்கிறது, மோதிரத்தை வந்து நீங்க ஒரு பணமாக நினைத்து கொடுத்தா பரவாயில்ல, அது ஒரு ஏதோ சீரு பேர் வச்சுக்கிட்டு அதை அதுக்கு ஒரு டேக் சிம்பிளாக ஒரு டேக் செட் பண்றது இருக்குல்ல. இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய மோதிரத்துக்கு பதிலாக இந்த 17,000 பணம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த குழந்தைக்கு 2 ஆண்டுகளாக 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவுல இருந்து அவங்களுக்கு ஒரு புரதச்சத்துக்கான பொருள்களை வாங்குறது வரைக்கும் உதவியா இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க அப்படிதான் வந்து ஒரு மொர்டாலிட்டி ரேட்டை குறைக்க முடியும். குழந்தைகளுடைய மரணத்தை குறைப்பதற்கு, போஷாக்கான உணவை கொடுப்பதற்கு ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல இந்த 17,000 கூட இன்னொரு 10,000 போட்டு 25,000க்கு மேல நீங்க வந்து டிவைட் பண்ணி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஆனா இது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு திட்டம். இதுல இன்னொரு விஷயம் ஹிந்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த ரீப்ரொடக்ட் சிஸ்டத்தை ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான கைனகாலஜிஸ்ட், அந்த குறிப்பிட்ட துறை சார்ந்த மருத்துவர்கள், இது இல்லாம இன்னும் சில துறைகள்ல குறிப்பாக பிரெக்னன்சி, சைல்டு பர்த், போஸ்ட் பார்ட்டம் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பிறந்ததுக்கு பிறகான ஒரு வளர்ப்பு ஏற்படக்கூடிய சிக்கல், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் குறித்து வைத்தியம் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பற்றாக்குறையா இருக்கு ஹிந்துவே சொல்றாங்க. அரசு மருத்துவமனையில குறைவுதான். நீங்க ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸே பார்த்தோம்னா குறைவுதான். ஹாஸ்பிட்டல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெய்லி 30-40 சர்ஜரி நடக்கும். ஆமா. ஆனா மொத்தமே 2 டாக்டர் தான் இருப்பாங்க அங்க. அதுல ஒரு டாக்டருக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்ப மருத்துவ பணியாளர்கள் இன்னும் பார்த்தோம்னா ஒரு வார்டு முழுக்க சேர்த்து ஒரு நர்ஸ் தான் இருப்பாங்க. சில நேரம் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமானது. இந்த பிரெக்னன்ட் ஆகக்கூடிய லேடிஸ் வந்து கவர்மெண்ட்ல அட்டை கார்டு போடுவாங்க. அந்த கார்டை ஃபாலோ பண்ணி அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து மருந்து கொடுத்து, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போலியோ மருந்து கொடுத்து, இந்த ஃபாலோ அப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பெரும்பாலும் வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அங்கன்வாடி டீச்சர்ஸோட அசோசியேட் ஆகி சில நர்சஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா டெம்பரவரியா பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளமே வெறும் 4,500 5,000 தான் கையில கிடைக்கும். இந்த வேலையை பார்க்கறதுக்கு மட்டும் அவங்களுக்கு இதை அதிகப்படுத்தி கொடுப்பதனூடாக இந்த 7,700 கிட்டத்தட்ட 750 கோடி கிட்டத்தட்ட 750 கோடி, இந்த 750 கோடியை வந்து நீங்க இந்த ஸ்டாஃபுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டாஃபை பிரிச்சு கொடுக்கலாம், ஸ்டாஃப் எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். அது அதிகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு பெஸ்டான மாநிலம் எதுல அப்படின்னா, இந்த மொர்டாலிட்டி ரேட் குழந்தைகளுக்கு 750 கோடினா 5 வருஷத்துக்கு 4,000 கோடி கிட்ட வரும். ஆமா. இந்த 4,000 கோடியை வந்து புது ஸ்டாஃப்ஸை ஒரு ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பணமாவே சேலரியாவே நீங்க கொடுக்கலாம். பட் அதை விட்டுட்டு நீங்க இதை செஞ்சுறது வந்து ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். இன்னொரு விஷயம், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரங்கசாமி அவர்கள் தலைமையில அவங்க வந்தோடனே ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே 3 செட் ஆஃப் மருத்துவ பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தியிருக்காங்க. முதல் செட்டுக்கு வந்து 108 நர்சஸ், கிட்டத்தட்ட 691 பேர்த்துக்கு அவங்க புது ரெக்ரூட்மெண்ட் இருந்தவங்களுக்கு சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. 3 ஸ்லாபாக. நர்ஸுக்கு, டைரக்ட் நர்ஸுக்கு 15,000, அது இல்லாமல் ஆக்சிலரி நர்சஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 12,000. அதாவது இந்த
பிசியோதெரபிஸ்ட், ஸ்டாஃப் அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு. இது இல்லாம டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கெல்லாம் 10,000 அப்படின்னு சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. இதைத்தான் தமிழ்நாடு செய்யணும். அர்பனுக்கும் ரூரலுக்கும். தாவேக அரசு வந்த உடனே செவிலியர் போராட்டம் தான் முதல்ல நடந்த போராட்டம். ஆமா 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 ஆமா. போய் ரமேஷ் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார், அறநிலைத்துறை அமைச்சர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆமா, அது அந்த மாதிரியான சிக்கல்களை தீர்க்கிறதுக்கே அரசுல பணம் இல்லாம இருக்கு, தாங்க முடியாத சுமையை என் கையில வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்லாம் வேற சொன்னாரு. வெள்ளை அறிக்கையெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இந்த தங்கம் கொடுக்குற திட்டம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு திட்டமாகத்தான் தெரியுது. நீங்க இதை பணியாளர்களை உயர்த்தி ஹெல்த் சிஸ்டமை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது நீங்க பணமாகத்தான் இதை கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 750 கோடியை அந்த குழந்தை வளர்கிற காலங்கள்ல அதுக்கு பயன்படுகிற வகையில வேறு வகையான பணமாகவோ அல்லது பணம் கூட வேண்டியதாகவோ பொருட்களா கொடுத்துடலாம், திட்டங்களாகவோ ஏதோ ஒரு வகையில நீங்க பொருட்களாவே நீங்களே கவர்மெண்ட் சத்தான உணவுகளை ப்ரொக்யூர் பண்ணி ஒரு 2 ஆண்டுகளுக்கு குழந்தை வளர்ப்புக்கு யாரெல்லாம் குழந்தை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க டெலிவரி பண்ணலாம். இதுல குறிப்பா ஏற்கனவே போன ஆட்சியில வந்து மக்கள் தேடி மருந்தகம் ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதை நாங்க தொடர போறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லிடுச்சு. அது நல்லா இருக்கு, நாங்க தொடர போறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த மக்கள் தேடி மருந்தகம் வீடு போய் பாக்குறாங்க இல்லையா, அது போல குழந்தை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு நேரடியாக இந்த திட்டத்தினூடாக நீங்க போய் வந்து அவங்களுக்கு வந்து புரதச்சத்தான உணவுகளை, அந்த சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கலாம். இது இல்லாம போன ஆட்சியில இருந்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப நல்ல திட்டம். அதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ், கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா வரவேற்பா இருந்துச்சு அது அவங்களுக்கு. இதை வந்து தொடரலாம், அதுக்கு நிறைய செலவு பண்ணலாம். இது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஹிந்து ஃப்ரண்ட்லைன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட், அதாவது மருத்துவத்துறையில ஸ்பெஷலிஸ்ட் நிறைய வந்துட்டாங்க. பிரைவேட்ல போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் பேர் எழுதிருக்கு. ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவமனையில் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அதை அதிகப்படுத்தணும், நர்ஸ் அதிகப்படுத்தணும். கிரிட்டிக்கல் கேர் பர்சன் சொல்லக்கூடிய இந்த ஐசியூ யூனிட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு, இவங்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அந்த கட்டுரையில சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல, அதாவது திமுக ஆட்சி காலத்துல இந்த வெக்டர் போர்ன் டிசீஸ் சொல்லக்கூடிய டெங்கு இருக்கு பாத்தீங்களா, டெங்குவை ப்ரிடிக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு தமிழ்நாட்டுல. டெங்கு கிட்டத்தட்ட 20,866 பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அதுல 12 பேர் இறந்து போனாங்க. இது மாதிரி இந்த பரவக்கூடிய நோய் இருக்கு பாத்தீங்களா, இதை அசஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்றதுக்கு, இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குழுக்கள் தேவை, அதுக்கு தனியா ஸ்டாஃப்ஸ் தேவை. அதை வந்து அலர்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஃப்ரண்ட் லைன்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாம அதுமே சொல்ல இந்த சர்வேலன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்கை தாண்டி லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படின்னு நிறைய நோய்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கு. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, கிட்னி டிசீஸ், இது இல்லாமல் ஒபிசிட்டி, மென்டல் ஹெல்த், இது எல்லாமே வந்து ஒரு சிக்கலா மாறிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு அரசு துறையில வந்து ஒரு அடிஷனலா ஆக்சிலரியா உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது நியாயமானது. இன்னைக்கு சுகர் அப்படிங்கிறது ஒரு விவசாயிக்கு இருக்கு, ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவனுக்கு இருக்கு. இப்ப இவன் வேற மாதிரி மருந்து சாப்பிடுவாங்க, விவசாயி போய் ஒரு அரசு மருத்துவமனை நம்பி இருப்பாரு. அவங்களுக்கான ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை தனியா உருவாக்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து சுகர் வந்திருக்கா, நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர்ஸை வந்து இந்த ரூரல்ல இருக்கக்கூடிய வயசானவங்களுக்காக நிறைய விஷயத்த உருவாக்கலாம். ஸோ அப்ப இந்த செக்டாரை, இந்த பப்ளிக் ஹெல்த்தை வந்து மல்டிபிளா விதவிதமாக இன்னும் வந்து ஸ்பெஷலைஸ் பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அதுக்கு நீங்க பணத்தை செலவு பண்ணணும். குழந்தை நலனிலே செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. மருத்துவத்துறை, சுகாதாரம் ஒரு பக்கம், குழந்தை நலன் அப்படிங்கிறதுலயே செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. அதை விட்டுட்டு இந்த தங்கம்ங்கிறதெல்லாம் தேவையில்லாததுதான். இந்த தாலிக்கு தங்கம்ல கூட அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த தங்கம் கொடுக்கறதுலயே கூட நீங்க காலேஜ் முடிச்சு டிகிரி வாங்கின பெண்களா இருந்தா அதுல வந்து அவங்களுக்கு இன்னும் கூடுதலான இது கிடைக்கும், பலன் கிடைக்கும் அந்த திட்டத்துல. அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ ஒரு பெண்களை வந்து நீங்க டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தூண்டுதல் அந்த திட்டத்துல, அது ஒரு பிற்போக்குத்தனமான திட்டம்னா கூட, தாலிங்கிறதுக்கு தங்கம் கொடுக்கறது தேவையில்லாத ஒண்ணுனா கூட அதுல கூட ஒரு சின்ன அதுல ஒரு முற்போக்கு கூறு இருந்தது. இதுல அப்படி எதுவுமே இல்லை. அதாவது பெண்களுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவங்க படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கணும், அவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயமா இருக்கணும், அவங்களுக்கு பொருளாதார விடுதலை கொடுக்கறதா இருக்கணும். பொருளாதார விடுதலை, அதே சமயத்தில் அவங்களுடைய ஹெல்த் கேர் இருக்கு, பெண்களுக்கான ஹெல்த் கேர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். பெண்களுடைய உடல், மனம், இதுக்கு சப்போர்ட்டான சிஸ்டத்தை கொண்டு வரணுமே தவிர அவங்கள தங்கம், தாலி அப்படின்னு சொல்லி பிற்போக்கான இடத்துல கொண்டு நிறுத்துறது பேராபத்து. இதை தான் திரும்ப அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணன் வீட்டு சீர்னு கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு 1 பவுன்ல தங்கம் கொடுப்பன்னு சொல்லியிருக்கிறாரு.
அண்ணன் வீட்டு சீரு அது வந்து ரொம்ப ஆபத்தான. சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு வெரிஃபை பண்ணப்படாத நியூஸ்ன்னு வச்சுங்களேன். அதுக்கு இந்த திட்டத்துக்கு டெண்டர் நாங்கள் ஓப்பனாக விடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சஸ்பெக்டை உருவாக்கக்கூடியதா அந்த சோசியல் மீடியாவில் பரவ செய்தி இருக்கு. விஜய் வந்து ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்தில் நடிச்சிருந்தார். ஆமா ஆமா ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜோஸ் ஆலுகாஸோடைய ஒரு முதலாளி வந்து விஜயை பார்த்துட்டு போனார். ஆமா. அது பார்த்துட்டு போன உடனே இந்த திட்டம் அறிவிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் அரசு விளக்கம் கொடுக்கணும். நீங்க ஜோஸ் ஆலுகாஸ் தான் கொடுக்க போறீங்களா அந்த டெண்டரை? இந்த டெண்டரை விட போட்டு வாங்க போறது இவங்க தானே, தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷன் தானே. அவங்க வந்து யாருக்கு டெண்டர் விட போறாங்க? ஜோஸ் ஆலுகாஸ், திரு வர்கீஸ் ஆலுகாஸ் கேரளாக்காரரு, அவர்கிட்ட விட போறாங்களா? அவர் கொடுக்க போறீங்களா இல்ல ஓப்பன் டெண்டர் தான் விட போறீங்களாங்கிறத தெளிவுபடுத்தினாதான் இந்த சர்ச்சை வந்து அடங்க முடியும். அது உண்மையா இருக்கலாங்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே தோணக்கூடியதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது தகவல்கள் வெளியிடுறாங்களா அப்படின்னு.